எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் டீப் க்ளீனோட vlog தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு சிலது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம். பிடிச்சவங்க டைம் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபுல் vlog பாருங்கள். டீப் க்ளீனிங் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் பண்ணது தான், அதாவது ஃப்ரைடே பண்ணது. சில பேர் வந்து ஃப்ரைடே வீடு க்ளீன் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு டைம் இருக்கும்போது தான் என்னால் பண்ண முடியும். ஸோ அன்றைக்கி தான் நான் அதை க்ளீன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா திங்ஸும் எடுத்து கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வோட பர்னர், இந்த ஸ்டாண்ட் இது எல்லாமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். நம்ம என்ன தான் டெய்லி சமைச்சப்பறம் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணாலும் ஸ்டெயின்ஸ் வந்து ரொம்ப டீப் க்ளீன் பண்ணாத போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் எடுத்து அது மேலே இருக்க தூசியெல்லாம் ஃபஸ்ட்டு தள்ளி விட்டுக்கிறேன். இது வாட்டர் அப்சார்பிங் ஸ்பாஞ்ச் தான். ஸோ வந்து கிளாஸ் டாப் மேலே போட்டால் ஒன்றுமே ஆகாது, நல்லா நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலை முடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தொடச்சி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளோட டிஷ்வாஷர் லிக்விடோட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிளாஸ் டாப் அப்புறம் அந்த பர்னர் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரம் இது ஊறட்டும். லெஃப்ட் சைட் பர்னர் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறனால அதோடய ஃபயரெல்லாம் கொஞ்சம் கீழே வந்து இது சுற்றி இப்படி தான் டார்க்காக இருக்குது. ஸோ அங்கே மட்டும் நான் விம் டேரெக்டாக போட்டிருக்கேன். இப்போது டிஷ் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட் ஸ்பஞ்ச் வச்சு மேலே இருக்க கிளாஸ் டாப் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப்பர்லாம் போட்டால் கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். அந்த பர்னரை சுற்றி இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து அந்த இரும்பு கம்பி தான் இருக்கும்ல, அதுதான் போட்டு தேய்ப்பேன். இந்த மாதிரி கம்பி வச்சு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட் சைடில் ஃபுல்லாகவே தூசி போயிடும், அழுக்கு எதுவுமே இருக்காது. பட் லெஃப்ட் சைடில் தான் எனக்கு ப்ராப்ளமே, வேலையுமே அதிகம். அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது என்ன இவ்வளோ அழுக்காக இருக்குன்னு தெரியும். அது அழுக்கு கிடையாது, அந்த நெருப்பு பட்டு பட்டு அந்த இது வந்து பிளாக் கலராக மாறிடுச்சு. அதுக்கு மேலே அது போகாது. வந்து ஸ்டாப் எல்லாம் கழுவி முடிச்ச போகிறோம். பேஸ் வந்து கழுவு வந்தாச்சு. கவுண்டர் டாப்லேயும் இந்த மாதிரி தூசிலாம் இருக்கும் ஸ்டவ்வுக்கு கீழே. ஸோ அதுக்காகவும் அந்த லிக்விடை வந்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் போட்டு. நல்லா ஊறிச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலையும் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா மேலே இருக்க தூசியெல்லாம் ஃபஸ்ட்டு லிக்விட் போட்டு எடுத்து வச்சுருவேன். இழுத்துட்டாலே வந்துடும். அதுலேருந்து ஃபுட் வேஸ்ட் ஏதாவது இருந்தாலுமே, நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ண வேஸ்ட்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதெல்லாம் இதுலேயே இழுத்துட்டா வந்துடும். எனக்கு வந்து டேரெக்டாக கிளாத் வைக்கிறது, இந்த ஸ்பஞ்ச் வைக்கிறதுலாம் இதில் பிடிக்காது. ஸோ இது மாதிரி வரும்போதே இழுத்து போட்டுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நல்லா ட்ராக் பண்ணி இழுத்துட்டு சிங்க் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதை வந்து வேஸ்ட்டெல்லாம் அதில் போர் பண்ணிவிடுவேன். எங்கள் சிங்கில் என்ன ப்ராப்ளம்னா தண்ணி வந்து ரிவர்ஸில் வரும், அது கொஞ்சம் டவுனாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து கவுண்டர் டாப்பை ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டைல்ஸ் மேலேயும் நான் அப்பப்போ துடைப்பேன். ஏன்னா அதுலேயுமே வந்து தூசி எல்லாமே இருக்கும், சமைக்கிற அந்த ஆயில் எல்லாமே போய் தேய்க்கும். ஸோ அதையுமே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நான் கழுவிலாம் விட மாட்டேன் கவுண்டர் டாப்பை. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு திருப்பி நல்லா தொடச்சி எடுத்துப்பேன். ஏன்னா ஊற்றினா திருப்பி தண்ணி ரிவர்ஸில் தான் வரும். அதுக்காக நான் வந்து ஸ்பஞ்சு வச்சு தொடச்சி எடுத்துருவேன். அந்த லிக்விடு டஸ்ட் எது இருந்தாலுமே அதுலேயே எனக்கு வந்துடும். எனக்கும் வீக்லி ஒன்ஸ்லாம் இந்த மாதிரி கவுண்டர் டாப் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணணுன்னு தோணும். பட் எனக்கு டைம் கிடைக்காதனால 15 days ஒன்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் ஏதாவது விசேஷம் இருக்குது, வீட்டில் சாமி கும்பிட்றனாலும் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். நம்ம டெய்லி சமைச்சிட்டு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணாலுமே அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்க தான் செய்யுது, ஸ்டெயின்ஸ் எல்லாமே. இந்த ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலே எல்லாம் ஆயில்ஸ் வச்சுப்பேன், கீழே வந்து 2 டைப் ஆஃப் சால்ட் வச்சுருப்பேன், ஹனி பாட்டில் வச்சுருப்பேன். இது கொஞ்சம் வச்சப்பறம் தான் எனக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவே ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த மாதிரி ஹீட் ப்ரொடெக்டிங் மேட் எல்லாமே அது கீழே வச்சுருவேன். இதெல்லாம் இப்படி பார்த்தா தான் ஒரு கிச்சனே ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஃபீல் எனக்கு வரும். எனக்கு எப்பவுமே கிச்சனும் ஆர்கனைஸ்டாக தான் இருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அண்ட் கவுண்டர் டாப்பில் இப்போ இண்டக்ஷன், மிக்ஸி இது எல்லாமே வச்சு ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் எங்களோட கிச்சன் வந்து கொஞ்சம் மீடியமான கிச்சன் தான். ஸோ அதில் என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கிச்சன் ஒர்க் முடிச்ச பிறகு சாமி ரூம் மேலே வந்து மணி பிளான்ட் வச்சுருப்பேன் இந்த மாதிரி பாட்டில். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது தண்ணியெல்லாம், அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன்.
அதே மாதிரி கிச்சன்லேயுமே வந்து அந்த ஆயில் கேன் கிட்ட ஒரு மணி பிளான்ட் வச்சுருப்பேன் பாட்டிலில். தண்ணியெலாம் மாற்றிட்டு இப்போ வந்து மணி பிளான்ட் உள்ளே போட்டுக்கலாம். சாமி ரூம்லாம் சாட்டர்டே மார்னிங் தான் க்ளீன் பண்ண போகிறோம். சாமி ரூம் எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது இன்றைக்கி. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஹாலுக்கு வந்து ஹால்லேயுமே ஒரு மணி பிளான்ட் இருக்குது. ஸோ அதோட தண்ணியும் மாற்றிடலாம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூசி நம்ம கண்ணில் படும்போது தொடச்சி விட்டால் தான் கொஞ்சம் வேலை முடியும். ஸோ அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி டிவிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த மாதிரி செடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சும்மா க்ளீன் பண்ணி, அதுலேயுமே தூசி இருக்கும், வேறு வழி இல்லை, க்ளீன் பண்ணி தானும். அதையும் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே திருப்பி ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து வீடு ஃபுல்லாக இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வைக்க ஆசையாக இருக்கும். பட் அது வந்து தூசி படியும் போது, துடைக்கும் போது தான் இருக்கிற கஷ்டமே எனக்கு தெரியுது. ஸோ வீட்டில் தனியாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் டிவியில் பாட்டை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். டைம் போகிறதுமே தெரியாது. அன்றைக்கெலாம் நான் ஒர்க்கு 3 ஆரம்பித்து எனக்கு 7 ஆகிடுச்சு. எப்படி தான் டைம் போச்சுன்னே தெரியல. ஹாலில் இருக்க தண்ணியும் மாற்றிட்டு இது வந்து க்ளீன் பண்ணலான்னு எடுக்கும் போது தான் எனக்கு இன்னொரு வேலை ஆரம்பிச்சிது. என்னென்னா வந்து இது வந்து நான் ரோஸ் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கான ஃபர்டிலைசர் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ தான் கையில் கிடச்சி. ஸோ அப்படியே அந்த வேலைக்கு ஸ்கிப் ஆகிட்டு பால்கனியில் தான் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து தண்ணியெல்லாம் மார்னிங்கே ஊற்றிட்டு இது கிடச்ச போகிறோம். அப்படியே இதை ஓப்பன் பண்ணி ஒரு செடிக்காக போட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணி இங்கே வந்துட்டேன். இன்னும் வேலை இருக்குது, வீடை கூட்டணும், வீடை துடைக்கணும். ஸோ இதை விட்டால் இந்த டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு அப்படியே இது வந்து ஒரு பர்பிள் கலர் பூ வரும் அந்த செடி. இது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. நர்சரியில் பார்க்கும்போது அந்த பூ வந்து வாடாமல்லி கலரில் இருக்கும். அந்த பூ பேர் எனக்கு அதுவாக தான் தெரியாது. அதான் இது வந்து ஒரு ரெட் ரோஸு. எனக்கு ரோஸு பிளான்ட்ஸ் இதெல்லாமே வளர்க்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் பால்கனியில் இந்த மாதிரி பூச்செடி வச்சுட்டு டெரஸில் வந்து மீதி செடியெலாம் வச்சுருக்கேன். எனக்கு இப்போன்னு இல்லை, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரோஸ் மேலே அப்படி ஒரு க்ரேஸ். அதுவும் வந்து ரோஸ் வாங்கி வைக்கிறது கூட பிடிக்காது. செடியிலேருந்து பறித்து அதை வீட்டில் பார்க்கும் போது தான் எனக்கு வந்து அந்த இதுவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அப்படி கிடைக்கும். இருந்தாலும் சில ரோஸ்லாம் வந்து வாங்கினா ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து அது பட்டு போயிடுது. ஏன்னு எனக்கு தெரியல. இங்கே டேரெக்டாக வெயிலும் அடிக்காது, ரொம்ப வெயில் இல்லாமையும் இருக்காது. ஸோ வந்து நிழல் வெயில் ரெண்டுமே இருக்கும். மார்னிங் வெயில், சாயங்காலம் நிழல், அப்படி தான் இருக்கும் இதெல்லாமே. இந்த ஃபர்டிலைசரை வந்து இது செடி சுற்றி போட சொன்னாங்க. நான் கரெக்டாக போடுறேன்னா வேறு தெரியல. வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் சொன்னதையுமே நான் மறந்துட்டேன். அண்ட் இப்போதைக்கு இந்த ஒரு ரோஸ் தான் நிறைய இலையோடையே இருக்குது. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எல்லோ ரோஸ். நான் இப்போது எடுத்து போடுறது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த எல்லோ ரோஸ். காலைல எழுந்தோடனே ஃபஸ்ட்டு போய் பார்க்குறது செடியை தான். ஏதாவது மொட்டு வந்திருக்கா, பூ பூத்துருக்கான்னு பார்க்குறது தான். நெக்ஸ்ட் இந்த செடி வந்து மறிக்குழந்து. இது ஸ்மெல்க்காக வாங்கினேன். நல்லாவும் இருக்கும், இது நல்லா வளரவும் செய்யுது. பால்கனி நல்லா கழுவி விட்டு க்ரீன் மேட் போட்டு செடியெல்லாம் வச்சாச்சு. அடுத்த ஒரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீன் பேக்கில் பீன் ஃபில் பண்ணுறது. எப்பயுமே ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்களே ஃபில் பண்ணிவிடுவாங்க. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் வேறு. எப்படி பண்ணுறது, கீழெல்லாம் கொட்டிடுவேன். பால்கனி டோர் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குட்டி கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எனக்கு தேவையில்லாத வேலை தான். பட் வீட்டில் வந்து வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டு இது பால்கனியில் வச்சிடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இது ஒரு 1/2 மணி நேரம் ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபில் பண்ணுறேன், கொஞ்சம் கீழே கொட்டுது, அப்படி இப்படி கொட்டிக்கிட்டே இருந்தது. இது வேறு சரி வாங்கினதே 500 கிராம்ஸ் தான். ஒரு நம்ம அதிகமாக ஃபில் பண்ணிவிடுவோமோன்னு நினச்சி ஜிப்பை லாக் பண்ணி உட்காந்து வேறு பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் அந்த 500 கிராம்ஸும் போட்ட பிறகு தான் ஓகேவாக இருந்தது. இது பால்கனியில் ப்ளேஸ் பண்ணிட்டு இப்படி பார்க்கும்போது தான் அழகாகவே இருந்தது இந்த உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.